இது பள்ளிக்கூடம்னு நினச்சிடாதீங்க. இது வந்து ஏற்ற வீடு சித்தப்பாவுக்கு வந்து பாம்பு கடிச்சிருச்சு. அப்போ வேண்டியிருந்தாங்க பழமும் முறுக்கும் போடுறேன் அப்படின்னு. என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் ஆரம்பிப்பாங்க வாசலில் முறுக்கு பழம். சில பேர் பழம் மட்டும் போடுவாங்க, சில பேர் முறுக்கு போடுவாங்க, சில பேர் புட்டு கூட போட்டிருக்காங்கன்னு ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன். இது ஒரு எங்கள் ஏரியா பக்கத்தில் இது ஒரு வேண்டுதல். இந்த கதை பின்னால் சொல்லுவாங்க, கேளுங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் வீடியோவில். வாழைப்பழம் கொண்டு வச்சாங்களா, அதுக்கப்புறம் சித்தி வந்து முறுக்கு வைக்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு அவள் வந்து நிறைய பேருக்கு கூட போகிறாங்க. இந்த சித்தப்பா ஒன்று கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அவ்வளோதானடா. அதனால் அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு கையில் நிறைய பேர் இருந்தால் ஒரு பழம் ஒரு முறுக்கு, கொஞ்சம் பேர் இருக்கிறவங்கள இவங்களுக்கெல்லாம் 3 பழம், எனக்கெல்லாம் ஒரு பழம் ஒரு முறுக்கு போதும்னு சொல்லிட்டேன். அதனால் வந்து பிச்சு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. யாருக்கா கொடுங்க ஒரு முறுக்கு கொடுங்க. ஒரு முறுக்கு எல்லாரும் வாங்க வந்து வாங்கிக்கோங்க. ஆமா சும்மா இல்லை இது சாமி கதை. என்ன 2 கை நீட்டுறாங்க? இதுக்கு கதை உண்டா சித்தப்பா? இதுக்கு கூட கதை உண்டா? அம்மா நாய் கட்டி நான் முறுக்கு அதெல்லாம் பழம் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். பழம் முறுக்கெல்லாம் மட்டுமா இருக்கு. நான் இந்த இது பாம்பு கட்டி சரி 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 இருந்தாங்க. கீழே போட்டா செப்பல போட்டு போயிட்டாலாம். நீ வாங்கலையா? நீ வாங்கினா எவ்வளோ பெரிய இழுக்குடா. ரெண்டு கொடுத்துறையா வாசலுக்குள்ள இல்ல உள்ள இருக்கும் நினைக்கிறேன். பானுமதி அக்கா வராங்கடா. வாங்கியாச்சா நீங்க எல்லாரும்? நான் வாங்கிட்டேன். வாங்கிட்டேன். இந்த பிடிச்சிக்க யாருக்கு? இருக்கா அத்தை அத்தை வீடு என்ன அவங்களுக்குலாம் கொடுக்கவே இல்லைடா. அங்கே ஒரு 3 பேர் இருக்காங்க. ட்ரக்கர் வருது. என்ன என்ன இதுதான் சரி அது 40 கோயில் நான் போயிருந்தோம். சரி 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 எல்லாம் வாங்கிட்டு போயாச்சு. ஸ்கூல்ல இருக்க வரும்போது கூட இந்த பழம் முறுக்கு புட்டு இதெல்லாம் போடுறாங்கல்ல, அதை யார் சொல்லி எதுக்காக போடுறாங்கன்னு இந்த கதை கேளுங்க. பார்க்குறவரு இறக்கும் போது சொல்லியிருக்காரு. முறுக்கு பழம் 2 ஒன்று இருந்தாலும் ஒன்று போடுங்க. அதோட மணலில் எடுத்து நெத்தியில் பூசுங்க நாமம். அவர் எங்கே இருக்காரு?
அது இருந்து வசதி 50, 100, 200 வருஷம் இருக்கும். அடையே இல்லை. சும்மா பெரிய பள்ளம் கிடக்கும் அந்த இடம். எந்த இடத்துல? அடையே இடம் போகணும்னு சொல்லிட்டு அடையல்னாடா புதுமங்கல் புதுமை. ஓ புதுமண். புதுமங்கல் புதுமங்கன்னு புதுமண். பாம்பு கடி நாய்க்கடி. எதுக்கும் குளிக்கும் கிடைக்கும் நெட்டோடி எதுனாலும் சரி பார்வை பார்ப்பாரு. அது எந்த ஒன்றா சொல்லிட்டு இருந்திருக்காரு. ரொம்ப நன்றி இருக்கும்போது நான் இறந்தேன்னு இந்த இடத்துல நிறக்கா மணல் நெட்டில் பூசுங்க, முறுக்கு பழம் 2 ஒன்று எதுனாலும் போடுங்க. அந்த 41 நாடு ஒன்றும் நேர்ந்துக்கிட்டு குணமாயிடும். அதான் அடையாளம் புதுமங்கல். புதுமண்களுக்கு புதுமண். கிடையாது. ஓ நம்ம ஏரியாவில் மட்டும் இந்த பழக்கம். 4 கிரவுண்டு கூட அது உண்டு. 5-10 மைல் எங்கள் ஊர் பக்கத்தில் இந்த பழக்கம் உண்டு. நாய் கடிச்சா முறுக்கு, அந்த மாதிரி பாம்பு கடிச்சா முறுக்கு பழம் இதெல்லாம் போடுறது, அம்மா போட்டால் புட்டு போடுவாங்க. இந்த மாதிரி பழக்கம் இருக்கும். உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி வித்தியாசமான பழக்கம் எதாவது இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட்டில். மற்றொரு சந்திக்கலாம். நன்றி.